இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபூட்டிங் லேஅவுட் பத்தினது தான். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபூட்டிங் வந்து என்ன சைஸில் போடுவோம் அப்படிங்கிற வந்து கஸ்டமர் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இப்போ ஃபூட்டிங் என்ன சைஸ் அப்படின்னா, நம்ம இது காலம் மாரியே தாங்க. இந்த ஃபூட்டிங் வந்து எப்படின்னா, நம்ம எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம குழியோட ஆழமும், நம்ம அகலமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து எல்லா சைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 6 ஃபீட்ஸ் வந்து நம்ம டெப்த்துக்கு வந்து குழி எடுப்போம். இப்போ சாயில் வந்து ஹார்ட்னஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம 6 ஃபீட்டில் நிறுத்திக்கலாம். சப்போஸ் ஹார்ட்னஸ் வரல அப்படின்னா நம்ம ஹார்ட்னஸ் வர வரைக்கும் பண்ணணும். சப்போஸ் இந்த மாதிரி களிமண் பூமி, ரொம்ப வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி வந்து வாட்டர் பாடிஸ்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபவுண்டேஷன் எப்படி போடுறதுங்கிறது வந்து சாயில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். அதான் இப்போ நாங்கள் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் காமிக்கிறோம். இப்போ இங்கே இந்த ஃபூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி காலம் வந்து நம்ம ப்ரீவியஸில் வந்து C1, C2, C3ன்னு நம்ம வந்து பிரித்து இந்த வீடியோ போட்டிருந்தோமோ, இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஃபூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா F1, F2, F3, F4, F5ன்னு சொல்லி 5 வகையாக வந்து நம்ம பிரிச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா F1ஓட சைஸ் வந்து 3.5 அடிக்கு 4 அடி. அப்போது அதுக்கு வந்து காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கனம் போடுவோம் அப்படின்னா எவ்வளோ ஹைட்டுக்கு போடுவோம்னா 1 அடிக்கு போடுவோம். இப்போ F2 வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4.5. F3 வந்து பார்த்திங்கன்னா 4.5க்கு 5. F4 வந்து பார்த்திங்கன்னா 4.5க்கு 5. F5 பார்த்திங்கன்னா 5.5க்கு 6. இப்போ எல்லா ஃபூட்டிங்கும் வந்து ஈவன் சைஸில் இருக்காது. எல்லா ஃபூட்டிங்கும் ஒரு டைமென்ஷனில் இருக்கும். இப்போ இதுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம காங்கிரீட் போடுவோம் அப்படின்னா அந்த ஃபூட்டிங்கோட எவ்வளோ வைடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காங்கிரீட் போடுவோம். அந்த குழி ஃபுல்லாக போடுவோம். இப்போ F1 வந்துக்கு ஒரு அடிக்கு காங்கிரீட் ஹைட்டுக்கு போடுவோம் நம்ம ஃபூட்டிங் காங்கிரீட். F2க்கு வந்து 1.25 அடிக்கு போட்டிருக்கோம். F3க்கும் 1.25 அடிக்கு போட்டிருக்கோம். F4 வந்து 1.5. F5க்கு வந்து 1.25. அந்த மாதிரி ஒரு சைஸோட ஃபூட்டிங்கோட வைட்னஸ் எவ்வளோ இருக்கோ அகலம் நீளத்தை பொறுத்த தகுந்த மாதிரி காங்கிரீட்டை வந்து நம்ம வந்து ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் வந்து என்ன சைஸோட காலம் இங்கே இருக்குது, எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது, அதை பொறுத்து தான் இதோட ஃபூட்டிங்கோட ஹைட்டும் டிட்டர்மைன் ஆகுது. அதே மாதிரி நம்ம பிளிந்தையும் வந்து PB1, PB2, PB3, PB4ன்னு பிரித்து நம்ம வந்து ஸ்பேனுக்கு தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8, 16 2 கம்பி போட்டு நம்ம வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி காங்கிரீட் போட்டாச்சு. தேங்க்யூ.